ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி செபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய கிருபையை வெளிப்பட செய்வீராக. எல்லா தடைகளை உடைத்து போடும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆம். இன்றைக்கும் நாம் வாசிக்கிற தேவன் நமக்கு கொடுக்கிற வேத பகுதிகள் சங்கீதம் 30, 31, 32. கிரகாபிரதர்ஷியின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்து இப்படியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடைய காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என்னை பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயிரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அருணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருடும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையினால் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினேன். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு. என் அக்கிரமத்தினானே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியில் என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தமனைப் போல எல்லாராலும் நான் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் நானோ கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் கர்த்தர்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் என்னை உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை இரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தர் காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர்கள் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார். சங்கீதம் 32. மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிட்டு, என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடலில் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அதிக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திரு களிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த ஓராண்டு எப்படி ஆகலும் வேதத்தை வாசிக்க வேண்டும் இந்த உணர்வோடு இந்த நாளில் நீ கொடுத்த வேத பகுதியை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை படித்து மற்றவர்களுக்கும் இப்படி வேத வாசிப்பை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லவும், இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்குள்ளே பரவும் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் வாசித்த ஒவ்வொரு வசனங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த ஏக்கங்கள், வேதனைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய அளவிலே காணப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். இது ஒவ்வொரு உள்ளங்களும் கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, விடுதலை நீ கட்டளையிடுகிறான். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதான உணவு, உடை, சுகம், பலன் தார். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படி செபிக்கிறோம். அவர்கள் எதை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலும் அவர்கள் உமக்கு முன்பாக நின்று கேட்கிற அனைத்து காரியங்களிலும் நீர் அற்புதங்களை செய்யும்படி செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த தேவன் எல்லாவற்றையும் செயல்படுத்தி மகளை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே கனமும் துதியும் செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றையும் காண்கிறவர் காண்கிறவர் காண்கிறவர். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆம்.